ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: خذوا عني مناسككم فلعلي لا أحج بعد عامي هذا، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பேரருளால் நீடூர் நெய்வாசல் பாவா நகர் ஜமாத்தினர் இணைந்து நடத்தும் இச்சிறப்பு மிகு மீலாது விழாவின் 16ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குறிப்பிட்ட 11ஆம் நாளுடைய இந்த நிகழ்வின் கண்ணியத்திற்குரிய தலைவர், இச்சிறப்பு மிகு ஜாமியாவின் முதல்வர், எங்களது தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையினுடைய மூத்த ஆலோசகர்களில் ஒருவரான கண்ணியத்திற்குரிய ஹதரத் பெருந்தை அவர்களே, துவக்க உரை நிகழ்த்திய இச்சிறப்பு மிகு கல்லூரியின் பேராசிரியர் அருமை சகோதரர் ஹதரத் பெருந்தை அவர்களே, மேலும் வாழ்த்துறை வழங்கிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, ஜாமியாவின் பேராசிரியர் பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பேரருளால் அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மீலாதின் வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றையும் அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஷரியாவையும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு சூழலை அல்லாஹ் இது போன்ற நிகழ்வின் மூலம் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக நாம் நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் இது போன்ற மீலாத விழாக்களுடைய அவசியம் எவ்வளவு என்பதை கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர் ஹதரத் அவர்கள் சற்று முன்பு சுருக்கமாக அதே சமயத்தில் நாம் விளக்கமாக புரிகின்ற விதத்தில் குறிப்பிட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இது போன்ற நிகழ்வுகளை உள்ளளவும் அல்லாஹ் நிலைத்திருக்க செய்வானாக. அதை முழுமையாக அதன் மூலம் பயன்பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என்று உளப்பூர்வமாக துஆ செய்கின்றேன். இது போன்ற மீலாதுகளின் வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு, மேலும் தினமும் உரைகள் இருப்பதினால் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை கொடுக்கின்ற பொழுது அதன் வழியாக அது தொடர்பான பல்வேறு தீனுடைய தகவல்களை நாம் தெரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பை பெறுகிறோம். நான் நேரடியாக தலைப்பிற்கு வர வேண்டும். தினமும் நீங்கள் பல்வேறு தகவல்களை பெறுகின்றீர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமதி மறைந்தது என்று தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பில் தொடங்கி பிறப்பதற்கு முன்பு இந்த உலகம் எப்படி இருந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு எப்படி இருந்தது, பிறப்பிற்கு பின்பு பெருமானாருடைய குழந்தை பருவம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப பருவம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து கொடுக்கப்பட்டு மக்காவில் வாழ்ந்த காலம்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனா ஷரீஃபிற்கு வந்ததற்கு பின்புண்டான அந்த காலச்சூழல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த தளபதியாக இருந்து நடத்திய யுத்தங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி தலைவராக இருந்து நடத்திய ஆட்சி முறைகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களின் ஏகோபித்த தலைவராக இருந்து ஒட்டுமொத்த மக்களை வழிநடத்திய அந்த அழகிய வழிமுறை, இப்படி பல்வேறு கோணங்களில் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை சொல்லவும் கேட்கவும் அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபை தந்திருக்கின்றான். நீங்கள் தெளிவாக நிரப்பமாகவே கேட்டிருக்கின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மறைவு இந்த உலகத்தை விட்டு பிரிந்த தொடர்பான சில தகவல்களை தங்களோடு பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை. கணேத்திற்குரிய மோமின்களே, நம் எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். அவர்கள் மட்டுமல்ல, காலம் காலமாக ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து நபிமார்களுடைய வருகையை தொடர்ந்தார். வமா அர்ஸல்னா மின் கப்லிக மின் ரசூல் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். அனைத்து நபிமார்களும் கொடுக்கப்பட்ட கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த கலிமாவை, ஏகத்துவத்தை போதிப்பதற்காகவே நபிமார்கள் வந்தார்கள். தொடர்ந்து அவர்களின் வருகை இருந்தது. ஒவ்வொரு நபிமார்களும் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு சென்றிருக்கின்றார்கள். அதே போன்று இறுதி நபியாம் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நபிமார்களின் வருகையின் கடைசியாக வருகிறார்கள். மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹ் வ ஃபாத்தமன் நபியீன். மற்ற நபிமார்களை நபிமார்கள் என்று ஏற்றுக்கொள்வதோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்பதோடு மட்டுமல்ல, இறுதி நபி என்றும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அப்படி வருகை தருகின்ற பொழுது 40வது வயதில் நுபுவத்தை வெளிப்படுத்துமாறு அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குன்து நபியன் வ ஆதமு பைனல் மாஇ வத்தீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களிமண்ணுக்கும் தண்ணீருக்கும் மத்தியில் இருந்த பொழுதே நான் நபியாக இருந்தேன். இன்னொரு ரிவாயத்தில் பைன ரூஹி வல் ஜஸத், அவர்கள் உடலுக்கும் ரூஹுக்கும் மத்தியில் இருந்த பொழுது, அது முழுமைத்துவம் பெறுவதற்கு முன்பே தான் நபியாக இருந்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆகிரு நபி, இறுதி நபி என்பது மட்டுமல்ல, அவ்வளு நபி, முதல் நபியும் அவர்கள் தான் என்று ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த உலகத்தில் அவர்கள் நபித்துவத்தை வெளிப்படுத்தியது என்பது 40வது வயதில். அல்லாஹ் அப்பொழுது அந்த உத்தரவை தந்தார். 40வது நுபுவத்தை வெளிப்படுத்துகிறார்கள். வெளிப்படுத்திய பொழுது இக்ரா என்ற வசனம் அவர்களுக்கு இறங்க தொடங்குகின்றது. அன்று முதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பல்வேறு உபதேசங்களை, பல்வேறு விஷயங்களை சட்டங்களாக, ஏவல்களாக, விளக்கல்களாக, வழிகாட்டுதல்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனுடைய வசனங்கள் வழியாக வழங்கி கொண்டே இருக்கிறார். அவ்வாறு தொடர்ந்து வழங்கப்படுகிறது. சில வசனங்கள் நமக்கு புரிவதற்கு சிரமம் இருக்கும், சில வசனங்கள் எளிதாக இருக்கும். அப்படி சிரமப்படுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், வ அன்ஸல்னா இலைக ذிக்ர் லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இந்த வேதத்தை நாம் தந்திருக்கின்றோம், அதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் விளக்கி சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதல் முஃபஸ்ஸிருல் குர்ஆன், குர்ஆனுடைய விரிவுரையாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பொன்மொழிகள் அனைத்தும் முதலில் குர்ஆன் ஷரீஃபுடைய விரிவுரையாக பார்க்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க நம்மள மாதிரி ரசூலும் ஒரு மனிதன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் சராசரி மனிதர் அல்ல, அவர்கள் வஹி வழங்கப்படுகின்ற மனிதர், சராசரி நபர்கள் அல்ல. நாமெல்லாம் ஷரியத்தை பின்பற்றுபவர்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தை தருபவர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். பல இடங்களில் அல்லாஹ் சொன்னான், மூமின்களே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். ஒரு இடத்தில் அல்லாஹ் உச்சமாக சொல்வான், மை யுதீர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். என் ரசூலுக்கு கட்டுப்பட்டால் தான் எனக்கு கட்டுப்பட்டவர்கள், எனக்கு கட்டுப்பட்ட என் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லவில்லை. என் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்கள் எனக்கு கட்டுப்பட்டவர்கள். ரசூலுக்கு இதாஅத் செய்யுங்கள். நிறைய வசனங்கள். வமா ஆதாக்கும் ரசூல் ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. என் நபி என்ன செய்ய சொன்னாலும் செய்ய வேண்டும், எதை விட்டு தடுத்தாலும் விலகி நடக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் ஒரு கட்டத்தில் சொல்கிறார், வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கல்லல்லாஹு ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுல் ഖിയറத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு விஷயத்தில் இதுதான் என்று முடிவு செய்து விட்டால், அந்த முடிவிற்கு பின்பு இன்னொரு கருத்தை சொல்லக்கூடிய அதிகாரம், உரிமை இந்த உலகத்தில் எவருக்கும் இல்லை. இப்படியெல்லாம் எண்ணற்ற வசனம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதற்காக சொல்ல வருகிறேன்.
அவர்கள் நமக்கு அணுவணுவாக ஷரியத்தை தந்தவர்கள். அவர்கள் சொன்னதெல்லாம் சட்டம். அவர்கள் நாம் என்றாலும் சட்டம், லா என்று சொன்னாலும் சட்டம், ஆம் என்றாலும் சட்டம், இல்லை என்றாலும் சட்டம். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள் அல்லவா, இன்னல்லாஹ கத் ஃபரத அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹஜ்ஜு, அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறார், நீங்கள் அதை நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன பொழுது ஒரு நபி தோழர் எழுந்திருந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அக்குல்ல ஆமீன், ஒவ்வொரு ஆண்டும் நிறைவேற்றுமா என கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி அமைதியாக இருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் கேட்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி மீண்டும் அமைதியாக இருக்கிறார்கள். மீண்டும் கேட்க மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி மூணாவது சொல்றாங்க, ஏன் நீங்க திரும்ப திரும்ப கேட்கிறீங்க? ஒய்தா அமர்த்துக்கும் பிஷையின் ஃபர்துமினு ஒய்தா நஹைத்துக்கும் அன்ஹு ஃபன்தஹு, நான் செய்யுங்கள் என்று சொன்னால் செய்யுங்கள், விடுங்கள் என்று சொன்னால் விட்டு விடுங்கள், அதற்கடுத்து அதிகம் கேட்க வேண்டாம் என்று கூறிவிட்டு பெருமானார் சொன்ன வார்த்தை தான் மிக முக்கியம். லவ் குல்து நஅம் லவஜபத அலைக்கும், நான் மட்டும் ஆம் என்று சொன்னால் அது உங்கள் மீது கடமையாகிவிடும். ஓலமஸ்ததாய்தும், அதற்கடுத்து நீங்கள் செய்ய முடியாமல் கஷ்டப்படுவீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, நம்ம யாரும் 1000 தடவை நம்மளை சந்தோஷப்படுத்தி சொன்னாலும் சரி, அல்லது நம்மளை வெறுப்பேற்றி அச்சுறுத்தி சொன்னாலும் சரி, நம்ம ஆம்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஷரியத்தின் சட்டமாக வராது. ஆனால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று சொன்னாலும் சட்டம், இல்லை என்று சொன்னாலும் சட்டம். இப்படி குர்ஆனை அல்லாஹ் நேரடியாக தந்து, குர்ஆனுக்கு விரிவுரையாக பெருமானார் அவர்களை அனுப்பி, அவர்களுக்கு ஹிக்மத்தின் வழியாக அல்லாஹ் நிறைய தத்துவங்களை சொல்லி, அல்லாஹ் ஒரு இடத்தில் உச்சமாக சொல்வான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யுஹா, என் நபி பேசுவதெல்லாம் வஹி, என்ன பேசினாலும் வஹிதான். ஆச்சரியமாக இருக்கு. இல்ல ஒரு கோபத்துல இருக்கலாம், ஏதாவது ரொம்ப சந்தோஷத்துல எதையாவது சொல்லிடலாம், ரொம்ப கோபத்துல வல்லாஹி லா யக்ருஜு மின்னி இல்லா அல் ஹக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மீது கஸம், என்னிடமிருந்து சத்தியம் மட்டுமே வெளிப்படும். முஃமின்களே, இப்படி அல்லாஹ் உயர்ந்த நபியை இறுதி நபியாக நமக்கு தருகிறான். நமக்கு மட்டுமல்ல, வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு நபி. வலகத் அர்ஸல்னா மின் கப்லிக் வலகத் அர்ஸல்னா ருசுலன் மின் கப்லிக், நிறைய வசனங்கள் வரும். ஒவ்வொரு வமா அர்ஸல்னா மின் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமி, ஒவ்வொரு சமூகத்திற்கு நபியை அனுப்பி இருப்பதாக ஒரு வசனம். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு மொழி பேசுவர்களுக்கு நபியை தந்திருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கின்ற பொழுது, வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், முழு மனித சமுதாயத்திற்கும் யா ரசூலல்லாஹ் நீங்கள் நபி, முழு மனித சமுதாயத்திற்கும் நபி. ஆதலால் ஒவ்வொரு நபிமாருடைய காலத்திலும் கூட முன்பு ஒரு நடைமுறை லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற சட்டம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடைமுறை சட்டங்கள், வாழ்க்கையுடைய பிரிவு சட்டங்களில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்திருக்கும். அந்த வித்தியாசங்களை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்வின் காலத்தில் அனைத்தையும் அல்லாஹ் கொடுத்து, இப்பொழுதுதான் அல்லாஹ் சொன்னான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா, நாம் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை முழுமைப்படுத்தி தந்து விட்டோம், என்ற நியாமத்தை நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன், இஸ்லாமை உங்களுக்கு மார்க்கமாக நான் அங்கீகரித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுவதற்குரிய அர்த்தத்தை முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது எல்லா காலத்திலும் ஒன்று. நடைமுறை சட்டங்களில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்திருக்கும். அவைகள் அனைத்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோடு முற்று பெற்று விட்டது. மூமின்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நோக்கம் நிறைவு பெற்று விட்டார். வந்த நோக்கம் எப்பொழுது முழுமைத்துவம் பெற்று விட்டதோ, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்ற அர்த்தம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பணி நிறைவு பெற்றவுடன் அவர்கள் தன்னிடம் வரப்போகிறார்கள் என்ற தகவல்களையும் அல்லாஹ் மறைமுகமாக அவர்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருந்தார். பெரிய ஆச்சரியம். இந்த உலகத்தில் எல்லோரும் சிறந்த மனிதராக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சிலர் வாழவும் செய்கிறார்கள். அவர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும்? அந்த சிறப்போடு மரணித்து விடுவோமா இல்லையா என்ற அச்சம் இருக்கும். சிறப்போடு பிறந்து, சிறப்போடு வளர்ந்து, சிறப்போடு வாழ்ந்து, சிறப்போடு மரணித்தவர்கள் என்று சொன்னால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நிறைவு மிக்கவர்கள் இந்த உலகத்தில் வேறு எவருமே இல்லை. மூமின்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணி நிறைவு பெறுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்பதை திடீரென்று இல்லை, அல்லாஹ் முன்கூட்டியே அவர்களுக்கு அறிவித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நாள் ஹிஜ்ரி 11 ரபியுல் பிறை 12 திங்கட்கிழமை முற்பகல். ஆனால் அதற்கு ஏறக்குறைய 6 மாதங்களுக்கு முன்பாக ஹிஜ்ரி 10 ரமலானிலேயே அல்லாஹ் இஷாரா செய்தான். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு முறையும் ஒரு தடவை ரமலான்ல குர்ஆன் ஓதி காமிப்பாங்க. அதுவரை இறங்கிய வசனங்களை ஒரு தரத்தீபில்
அந்த ஆண்டு ஜிப்ரீல் இஸ்லாம் 2 முறை ஓதி காண்பித்தார்கள். ஸல்லல்லாஹு புரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் ரமலானில் 10 நாட்கள் பெருமானார் இஅ்திகாஃப் இருப்பார்கள். அந்த வருடத்தில் மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். 20 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. அதற்கு அடுத்த 2 மாதங்கள், ஏறக்குறைய 2.5 மாதங்களுக்கு பின்பு ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது. அரபாவில் 1,24,000 சஹாபாக்கள் ஏறக்குறைய குழுமி இருக்கின்ற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, நான் இப்பொழுது உங்களோடு இருக்கிறேன். அடுத்த ஆண்டு இதை போன்று நாம் சந்திப்போமா என்று என்னால் சொல்ல முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூசகமா சொல்றாங்க, இது என்னுடைய கடைசி ஹஜ்ஜுன்னு சொல்றாங்க. இன்னும் 2 நாட்கள் கழித்து 2 நாட்கள் கழித்து ஜம்ராவில் கல்லறிகிற இடத்துல சஹாபாக்கள் குழுமி இருக்கின்ற பொழுது சொன்னார்கள் பெருமானார், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜுடைய வணக்கங்களை என்னிடமிருந்து சரியான முறையில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் அடுத்த ஆண்டு உங்களோடு ஹஜ்ஜி செய்வேன் என்று நான் உறுதியாக சொல்ல முடியாது என்றார்கள். ஹஜ்ஜி செய்ய மாட்டேன் என்றுதான் கருதுகிறேன் அப்படிங்கிறாங்க. இஷாராவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துக்கிட்டே போறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அதற்கிடையில் அய்யாம தஷ்ரீக் முடிவதற்கு முன்பு, தில்ஹஜ் 13ஆம் நாள் முடிவதற்கு முன்பு மினாவில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய வசனம் வந்தது, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா என்ற வசனம் வருகிறது, அத்தியாயம் இறங்குகிறது. இந்த அத்தியாயம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மறைவை அறிவிக்கிறது. இப்படி பல்வேறு அடையாளங்கள் ரமலானில் தொடங்கி தில்ஹஜ்ஜுடைய மாதத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இஷாரா பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு காண்பிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக புரிந்து கொண்டார்கள். அதற்கு அடுத்து 2 மாதங்களுக்கு 1 மாதத்திற்கு பின்பு முஹர்ரம் முடிந்த சஃபருடைய தொடக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது சஹாபாக்கள் அடங்கி இருக்கிற இடத்துக்கு ஜியாரத்துக்கு வருவாங்க. அடிக்கடி வர்றது வழக்கம்தான். ஆனால் அந்த சஃபருடைய மாதத்தின் தொடக்கத்தில் அவர்கள் ஜியாரத்தை செய்த விதத்தை சஹாபாக்கள் பதிவு செய்கின்ற பொழுது சொல்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமான ஜியாரத்தாக அது இல்லை, மாறாக ஒரு பயணம் சொல்ல வந்திருப்பவர் பயணம் சொல்கின்ற பொழுது எப்படி இருக்குமோ ஏறக்குறைய எங்களுக்கு மத்தியிலும் அந்த இறந்துவிட்ட சஹாபாக்களுக்கு மத்தியிலும் உஹது சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர்களுக்கு மத்தியில் தாங்கள் பயணத்தை, நான் பயணிக்க போகின்றேன், இந்த உலகத்தை விட்டு பிரிய போகின்றேன் என்று பயணம் சொல்பவரின் வார்த்தைகளை போன்று எம்பெருமானுடைய அந்த வார்த்தைகள் அமைந்திருந்தது. முடிச்சுட்டு ஜியாரத்தை முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைச்சு அந்த இடத்துல ஒரு சின்ன உபதேசம் செஞ்சாங்க. அதையும் சஹாபாக்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு முன்னால் சென்று விடுவேன், உங்களுக்கு நான் சாட்சியாளாக இருப்பேன், ஹவுதுல் கௌசர் தடாகம் என் கண்ணுக்கு முன்னால் தெரிவதை போன்று இருக்கிறது, எண்ணற்ற ஹசானாக்களை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான். இப்படி எல்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லிக் கொண்டு விட்டு இறுதியாக சொன்னார்கள், உங்களில் அதாவது இந்த மண்ணில் ஷிர்க் ஏற்படும் என்று நான் கருதவில்லை, அதிலிருந்து கண்டிப்பா பாதுகாப்பு கிடைக்கும் தெரியுது. ஆனா காசு பணத்துக்காக மற்ற விஷயங்களுக்காக நீங்கள் ஒருவருக்கொருவர் மோதி கொள்வீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்யவும் தொடங்கினார்கள். இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இடையில ஒரு கட்டத்துல சஃபருடைய மாத இடையில, சஃபர் என்பது ரபியுலுக்கு முந்தைய கடந்த மாதம், இடையில ஒரு நாள் நள்ளிரவு ஜன்னத்துல் பக்கீக்கு வர்றாங்க. ஜன்னத்துல் பக்கீ சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற இடம் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல. அங்கே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஜியாரத் செய்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சலாம் சொல்கிறார்கள். அவர்களுக்கு நிறைய தகவல்களை பேசுகிறார்கள். உங்களுடைய காலம் சிறந்ததாக இருக்கட்டும், இங்கு வாழ்பவர்களை விட உங்களது வாழ்க்கை சிறந்ததாக இருக்கட்டும், இங்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைகள், சோதனைக்கு மேல் சோதனைகள், ஒரு பிந்திய சோதனை முந்தைய சோதனையை விட கடுமையாகத்தான் இருக்கிறது என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், இன்னா பிக்கும் லலாஹிகூன், நாமும் சமீபத்தில் உங்களை வந்து சேர்ந்து விடுவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செய்கிறார்கள். இது ஒரு பக்கம். இப்பொழுதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் சஃபருடைய கடைசியில், சஃபருடைய பிறகு 28 அல்லது 29ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நோய்வாய்ப்படுகிறார்கள். பொதுவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பு கூட எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்தவர்கள். துஆ செய்ய சொன்னாங்க, திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கன்னு சொன்னாங்க.
ஒருவர் மரணிப்பதற்கு முன்பு நோய் ஏற்படுவதை விரும்புகிறேன் என்ற கருத்தில் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்? அப்பொழுதுதான் அவர்கள் பல்வேறு தகவல்களை தங்களுடைய குடும்பத்தில் மற்றவரிடத்தில் பரிமாறிக்கொள்ள முடியும், தௌபா செய்வதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அப்படி சொல்லி இருக்கிறாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு அதற்கடுத்து இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அல்லாஹ் அதை நிறைவேற்றி தருகிறான். சஃபருடைய கடைசி 29 ஒரு ஜனாசாவுடைய நல்லடக்கம் ஜன்னத்துல் பக்கீ முடித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புகிறார்கள். பெருமானார் திரும்புகிறார்கள். தலைவலி ஆரம்பிக்கிறது. வீடு வந்து சேர்வதற்குள் மிக கடுமையான தலைவலி ஏற்படுகிறது. அது ஜுரமாக மாறுகிறது. வலி தாங்க முடியாமல் தலையில் ஒரு துணியை தலைப்பாகை கொண்டு ஸ்ட்ராங்காக இருக்க கட்டி கொள்கிறார்கள். அதை தாண்டியும் வலிக்கவும் செய்கிறது, சூடாகவும் இருக்கிறது கூட. இதுதான் நோயுடைய ஆரம்பம். அப்படியே அந்த வலி இருந்துகிட்டே இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாளித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நான் வரலாற்றை சுருக்கமாக சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் கூட நேரத்தின் சூழல் கருது. சமாளித்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் அப்படியே ஒரு மாதிரியா போய்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. ஆனா கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பப்ப கேட்பாங்க, ஐநகதன், நான் நாளைக்கு எங்கே இருப்பேன்? தன்னுடைய மனிதனுடைய இல்லத்தில் யாருடைய வீட்டில் இருப்பேன் என்ற கருத்தில் கேட்கிறார்கள். அவங்க எல்லாரும் பார்த்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முடியாம இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல கூட்டிட்டு போறதுங்கிறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். யாரேனும் ஒரு இடத்தில் அவர்கள் தங்கினால் அது அவர்களுக்கு நல்லது, சிரமம் இல்லாம இருக்கும் என்று கருதி ஆலோசனை செய்து எல்லோரும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கள் சகோதரி ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல நீங்க இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதத்துனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டார்கள். அப்பவே முடியாம இருக்கிறாங்க. சொல்லப்படுகிறது, கால் உராய்கிறது தூக்கி வருகின்ற பொழுது. அந்த அளவுக்கு கஷ்டம். சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் கடைசி ஒரு வாரம் 7 நாட்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு ஆச்சரியமா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஓதி விடுவாங்கன்னு வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஓதி விடுவார்கள். எங்கிருந்து கற்றார்கள்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது. நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்காங்கல்ல, அதையெல்லாம் ஓதி பெருமானாருக்கு ஊதி விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கையில ஊதி அவங்க கையை எடுத்து அவங்க மேலேயே தடவி விடுவாங்களாம். ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் தங்களை பெரியவர்கள் என்று காட்டிக் கொண்டவர்கள், ஆன்மீக மகான்கள் என்று காட்டிக் கொண்டவர்கள், அல்லது மக்களிடத்தில் நாங்கள் நல்லுபதேசம் செய்வதற்காக வந்தோம் என்று காட்டிக்கொண்ட பல்வேறு மத தலைவர்கள் ஒரு கட்டத்தில் தங்களை கடவுளாக காட்டிக்கொண்டு தாங்களும் கெட்டு அடுத்தவர்களை கெடுத்து விட்ட நிலையை பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்தவர்கள் எந்த வழியிலும் எவரும் யாருமே இல்லை. அவர்கள் தங்களது தோழர்களை மூமின்களை எப்படி வழக்கப்படுத்தினார்கள், அந்த நிலையிலும் எல்லா நிலையிலும் அல்லாஹ் தான் படைத்தவன், அல்லாஹ் தான் பரிமாளிப்பவன், அவன் தான் உயிர் கொடுப்பவன், அவன் தான் உயிரை எடுப்பவன், அவன் தான் ரிசுக்கு தருபவன், அவன் தான் ஜீரணிக்க வைப்பவன், அவன் தான் சத்தை சத்தோடு சக்கையோடு சேர்ப்பவன், அவன் தான் அதை வெளியே கொண்டு வருபவன். எல்லாவற்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அனுபவமாக கற்றுக் கொடுத்தவர்கள். தூங்க போறீங்களா? அல்லாஹ்ம பிஸ்மிக அமூது வஹய்யா, யா அல்லாஹ் உன் பெயரை சொல்லி தூங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா, தூங்கி விழிக்கின்றீர்களா? யா அல்லாஹ் உன்னருளால் நாங்கள் எழுந்திருக்கின்றோம், உனக்கே எல்லா புகழும். டாய்லெட்டுக்கு போகும்போது அல்லாஹ்வுக்கு நீங்க துஆ செஞ்சுட்டு போங்க, அல்லாஹ் இன்னி அஊது பிக மினல் குபுதி வல் கபாயிஸ். டாய்லெட் போயிட்டு வர்றீங்களா? குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதஹப அன்னி அல் அதாப அஃபானி. எல்லா நிலையிலும் அல்லாஹ் என்று கற்றுக் கொடுத்தார்கள். சையதத்துனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்ற தகவல்களை ஓதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய புனித முபாரக்கான மேனிகள் அவர்களது கரத்தை கொண்டே தடவி விடுவார்கள் என்று வருகிறது. இன்னும் 2 நாட்கள் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவதற்கு 5 தினங்களுக்கு முன்பு திங்கட்கிழமை மறைந்தார்கள். அதற்கு முந்தைய புதன்கிழமை கடுமையான தலைவலி இருக்கு, ரொம்ப வலிக்குது. ஸல்லல்லாஹு அவருடைய உடம்புலாம் ரொம்ப சூடா இருக்கு. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மயக்கம் அப்பப்ப வருது, எனக்கு இந்த இடங்கள்ல இருந்து தண்ணீர் கொண்டு வாங்கிறாங்க, எனக்கு தண்ணீர் கொண்டு வந்து குளிக்க வைங்கண்டா. தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. ஒரு பெரிய பாத்திரம் தட்டு ஸல்லல்லாஹு அலைஹி உட்கார வைக்கப்பட்டார்கள். சஹாபாக்கள் தண்ணி ஊற்றி ஸல்லல்லாஹு அலைஹி குளிக்க வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல போதும் போதும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கடுத்து துணி மாற்றி கொண்டார்கள். கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆன மாதிரி தெரியுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. வந்து சஹாபாக்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசங்களை செய்கிறார்கள். அதாவது அல்லாஹ் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க அந்த நபியை.
6 மாசத்துக்கு முன்னாடியே அடையாளங்கள் அல்லாஹ் காமிக்கிறான். இன்னும் நெருக்கத்துல அந்த மிக முக்கியமான அடையாளங்கள், அந்த மரத மௌத், இது உங்களுடைய கடைசி நேரம் என்பதை அல்லாஹ் காண்பிக்கின்றார். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு, தங்களுடைய குடும்பத்திற்கு, இந்த உம்மத்திற்கு என்ன உபதேசங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளை எல்லாம் அந்த நேரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கின்றார்கள். இப்ப எல்லாத்தையும் ஒன்று கூட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரிலிருந்து அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித். யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை அவர்கள் மஸ்ஜிதாக ஆக்கி கொண்டவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ரிவாயத்துகளில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதற்கடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி இதை சொல்லிவிட்டு மேலும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் யாரையாவது அடிச்சிருந்தா பெருமானார் சொல்ற வார்த்தை, என்னைய அடிச்சுக்கங்க, என் முதுகனை ஓப்பனா காமிக்கிறேன் அப்படிங்கிறான். சஹாபாக்களுக்கு எப்படி இருக்கும்? யாருக்காவது நான் கடன் தர வேண்டியது இருந்தா தயவு செய்து சொல்லிருங்க, அந்த கடனை நான் தந்துடணும் அப்படிங்கிற. யாரையாவது நான் திட்டி இருந்தா, மனசு நீங்க பாதிக்கப்பட்டிருந்தா நீங்க அதற்கு பகரம் இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம், ஒரு பிழையும் இல்லை என்று ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். சஹாபாக்களுக்கு கவலைக்கு மேல் கவலை அதிகமாகிறது. ஏற்கனவே கஷ்டத்துல கவலையில இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு இப்படி சொல்வது ரொம்ப அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. தொழுகைக்குரிய நேரம் வந்துருது. ஸல்லல்லாஹு அலைஹி லுஹர் தொழு வைக்கிறாங்க. லுஹர் தொழுகைக்கு பின்பு ஸல்லல்லாஹு மீண்டும் சஹாபாக்களோட உபதேசம் செய்கிறார்கள். இதே விஷயங்களை திருப்பி சொல்கிறார். யாருக்காவது நான் கஷ்டம் கொடுத்திருந்தா நீ அதுக்கு அடி இடி பட்டுருந்துச்சுன்னா எனக்கு நீங்க பழி வாங்கிடலாம், நான் எனக்கு முன்ன அப்பா தப்பாவில் நினைக்க மாட்டேன். யாராவது திட்டி இருந்தா நீங்க அதுக்கு பகரம் இடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கேனும் நான் கடன் கொடுத்து வாங்கிய கொடுக்கலைன்னு சொன்னா தயவு செய்து சொல்லிருங்கன்னு சொல்றான். யாருக்கு ஸல்லல்லாஹு பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள்? ஒரு சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலா, ஏன்னா ஸல்லல்லாஹு ரொம்ப வற்புறுத்தியே சொல்லிட்டு இருக்கிறதுனால எனக்கு நீங்கள் ஒரு 3 திரகம் தர வேண்டும் என சொன்னார்கள். ஏன்னு சொன்னா இவ்வளவு தூரம் சொன்னதற்கு பின்பும் நாம் அதை சொல்லவில்லையானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சரியில்லாமல் போய்விடும் என்பதால் யார சொல்ல எனக்கு ஒரு 3 திரகம் நீங்க தரணும்னு சொன்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்த தன் சகோதரர் அப்பாஸ் மகனார் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, ஃபதுல் நீங்க அந்த திரகங்களை ஒப்படைச்சு கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நிலை தொடர்கிறது. ஸல்லல்லாஹு சொல்லிட்டு அந்த நேரத்துல சஹாபாக்கள் உபதேசம் செய்யறாங்க, என்னெல்லாம் சொல்லிட்டு போகணுமோ சொல்றாங்க. அதுல முக்கியமானது அன்சாரி சஹாபாக்களை பத்தி சொல்றாங்க. தோழர்களே, அன்சாரிகளுடைய விஷயத்துல கவனமா இருந்துக்காக ஊசிக்கும் பில் அன்சார், அன்சாரியுடைய விஷயத்துல உங்களுக்கு நான் வசியத் செய்யறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள்ட்ட ரொம்ப அன்பா நடக்கணும், முறையா நடக்கணும். ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை ஃபஇன்னஹும் குர்ஷி வஆஷி, என்னுடைய இதயமும் ஈரலும் அவர்கள் தான், எல்லாம் அவர்கள் தான் சொல்லிட்டு பெருமானார் சொல்றாங்க, அன்சாரிகள் தங்களுடைய கடமையை நிறைவேற்றி விட்டார்கள், நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டியவைகள் மட்டுமே பாக்கி இருக்கிறது சொன்னாங்க. அவங்க ஒன்றும் குறையில்லை, எல்லாம் முடிச்சுட்டாங்க, நான் தான் அவர்களுக்கு பாக்கி வைத்திருக்கின்றோம். உங்களில் யாரேனும் ஒருவர் ஆட்சி கட்டிலில் அமர்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படுமானால் அந்த நேரத்தில் அன்சாரி தோழர்கள் நல்லது செய்யும் பட்சத்தில் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். யாரிடமேனும் தெரிந்தோ தெரியாமலோ சிறு பிழைகள் தவறுகள் ஏற்பட்டு விடுமானால் தண்டிக்க வேண்டும் என்று கருதி விடாதீர்கள். பிழை ஏற்பட்டால் அதை நீங்கள் தெரியாத மாதிரி கடந்து சென்று விட வேண்டும், அவர்களை மன்னித்து விட்டுவிட வேண்டும் என சொன்னார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மோமின்களே, இப்படி சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹாபாக்கள்கிட்ட, ஒரு அடியார் இன் அப்தன் ஹய்யரஹுல்லாஹ், ஒரு அடியாருக்கு அல்லாஹ் இஷ்டம் வழங்கினான். என்ன இஷ்டம்? அவருக்கு சொல்லப்படுது, நீங்க இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் வாழ்ந்துக்கங்க, அது உங்களுடைய விருப்பம், அல்லது நம்மிடத்துல வரணும்னு நீங்க ஆசைப்பட்டா நம்மிடத்துல வந்துடலாம் அப்படின்னு ஒரு அடியாருக்கு இஷ்டம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு அந்த அடியாரோ அல்லாஹ்விடம் செல்வதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இப்படி சொல்லுகின்ற பொழுது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி ஆட ஆரம்பித்து விடுகிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இந்த நிகழ்வை சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொன்ன உடனே இதுக்கு எதுக்கு அவங்க அழுகணும்? எப்ப பாரு இந்த வயசானவங்க என்னமாவது ஒண்ணு செய்யறாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை பத்தி சொல்றாங்க, அதுக்காக இவங்க ஏன் அழுகு, என்ன அழுகிறதுக்கு தேவை இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க, நாங்கள் தான் அப்பாவிகளாக புரியாமல் இருந்தோம். இஷ்டம் கொடுக்கப்பட்ட அல்லாஹ் எல்லாத்துக்கும் இஷ்டம்லாம் கொடுக்கறது இல்லை, நம்மகிட்ட கொடுத்தா நம்ம எங்க வரணும்னு சொல்ல போறோம், எல்லாத்துக்கும் அல்லாஹ் இஷ்டம் கொடுக்கிறது இல்லை. அந்த இஃப்தியார் கொடுக்கப்பட்டவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அது எங்களுக்கு பின்னால் தெரிந்தது. ஃபகான அபூபக்கரின் அலமனா,
செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எங்கள் எல்லோரையும் விட அதிக ஞானம் உள்ளவர்கள். ஒரு தகவலுக்காக ஒன்றை சொல்கிறேன். மிகச்சிறந்த ஞானத்திற்கு சொந்தக்காரர்கள். நிறைய ஹதீஸ்கள் வரலாறு படிக்கின்ற பொழுது தெரியும். மினாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த காலத்திலேயே ஹிஜ்ரத் செஞ்சு போகணும்னு வரும் பொழுது இரவு நேரத்துல, நள்ளிரவு நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போன்றவர்கள் ஒவ்வொரு கூடாரமாக சந்தித்து அவங்கள்ட்ட போய் பேசியிருக்காங்கன்னு வருது. உங்க ஊருக்கு வரலாமான்னு கேட்டிருக்காங்க. சில பேர் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க, இவங்களால போக முடியல. சில பேர் பயந்துருக்காங்க, ஏற்றுக்கொள்ளல. இப்பெல்லாம் ஹதீஸ்கள் வரும். அல் பிதாயா வன்னிஹாவில் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அந்த ஹிஜ்ரத்துடைய வரலாற்றை தொடங்குகின்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு வரியை எழுதிவிட்டு தொடங்குவார்கள். ஹிஜ்ரத்தை அல்லாஹ் மதீனாவிற்கென்று தேர்ந்தெடுத்து விட்டதால், அன்சாரிகளுக்கென்று அந்த பாக்கியத்தை ரப்ப கொடுக்க நாடி விட்டதால், மற்றவர்களுக்கு அது கிடைக்காமல் போனதுன்னு சொல்லிட்டு நீண்ட நெடிய வரலாற்றை தொகுப்பார், எழுதுவாங்க. அப்போ இவங்க கேட்பாங்க. ஒரு கூடாரமா போகின்ற பொழுது சரின்னு சொன்னா உடனே மாஷா அல்லாஹ் சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு விட மாட்டாங்க. நீங்க யாரு, நீங்க எந்த பகுதியில வசிக்கிறீங்க, அவங்களுடைய பலம் என்ன, எல்லாத்தையும் கேட்பாங்க. அவங்களுடைய பலம் என்ன, இவங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு தெரியுமா, இவங்களுக்கு நீங்க உறவினரா. சில சமயங்கள்ல கொஸ்டின் பார்த்தா ஒரு 15-16 கேள்விகள் அடுக்கடுக்காக கேட்பார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. பல கட்டங்கள் அலி ரலியல்லாஹு இருக்காங்க. அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் விதவிதச்சு நிற்பேன். என்னடா இது, இவ்வளவு எப்படி தெரியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயத்துல சொல்லுவாங்க, அபூபக்கரின் அஅலமு அன்சாபிக்கும், உங்களுடைய பாரம்பரியத்தை பற்றி மிக தெளிவாக தெரிந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ஆனா அவங்க அறிவித்த ஹதீஸ்கள் குறைவு. நிறைய ஹதீஸ்கள் அறிவிக்க ரொம்ப கம்மியாத்தான் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் எதுவெல்லாம் சமூகத்தில் பிரச்சனை ஏற்பட்டு தீர்வைக்கு தேவையாக இருந்ததோ அப்பொழுதெல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஹதீஸ் தான் தீர்வை கொடுத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பின்னால் வரலாற்றை சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருக்கு பின்பு கலீஃபா யார், அல் ஐமத்து மின் குரைஷ் என்ற தகவலை அறிவிப்பு செய்கிறார்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அடக்கம் செய்கின்ற பிரச்சனை வருகின்ற பொழுது ஒரு நபி இறந்த இடத்தில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்ற தகவலை முதலில் பதிவு செய்வார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. மிகச்சிறந்த ஆழமான ஞானம் இருக்கும், ஆனால் பேச மாட்டார்கள், பேச்சு குறைவாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சொல்லுவாங்க, எனக்கு நிறைய பேர் உதவி செஞ்சிருக்கிறாங்க, ஆனா ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உதவிக்கு நிகராக நான் எதையுமே செய்ய முடியாது. ஒரு கட்டத்துல சொன்னாங்க, நான் எல்லாத்துக்கும் நன்றி கடன் செலுத்திட்டேன், இல்லா அபூபக்கரின், அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்தி விட்டேன் என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். யுகாஃபிஉல்லாஹு பிஹா யௌமல் கியாமா, அல்லாஹ் தான் அதற்கு நிரப்பமான கூலியை நாளை மறுமையில் தர வேண்டும் சொல்வாங்க. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. ஒன்னு செஞ்சா 10 திருப்பி செய்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் விஷயத்துல சொல்றாங்க, இந்த கட்டத்துல இப்போ இந்த நேரத்துல சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இஷாரா பாருங்க, மஸ்ஜித் நபவிக்கு வரக்கூடிய வழிகள் மற்ற வீடுகளில் இருந்து மஸ்ஜிதுக்கு வர முடியும், அந்த வாசல்களின் வழிகளை எல்லாம் அடைத்து விடுங்கள், இல்லா பாபா அபூபக்கரின், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாசலை மட்டும் விட்டு விடுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய விரிவான ஹதீஸ்களும் உண்டு. ஹஸரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மீது ஸல்லல்லாஹு ஆழமான பிரியம் என்பது மட்டுமல்ல, நம்ம ஹதீஸ்களை ஒரு கவனமா பார்த்தா தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெராக்ஸ் மாதிரி. பெருமானார் ஒரு கட்டத்துல ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதே கொஸ்டின் யாராவது வந்து கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அப்படியே சொல்லுவாங்க, இயல்பாக சொல்லுவாங்க. அது கேட்டதுலாம் இல்ல, அப்படித்தான் வரும். அது சகோதரர்களே, இது 5 நாட்களுக்கு முன்பு புதன்கிழமை நடக்கிறது. அதற்கு அடுத்த மறுநாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி இன்னும் தலைவலி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, ஒரு புக் எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு சில தகவல்களை சொல்கிறேன், பதிவு செய்து கொள்ளுங்கிறாங்க. ஹஸரத் உமர் என்ன பண்றவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, இப்ப நம்ம அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேணாம், சும்மா இருந்துடலாம். ஏன்னா நபி கஷ்டப்படுறத அவங்களால ஏத்துக்கிற முடியாது. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே கேட்கிறாங்க, அவங்க தானே சொல்றாங்க, நம்ம புக்கை எடுத்துட்டு வருவோம், ஏதாவது முக்கியமான விஷயங்கள் சொல்லலாம், நம்ம குறிச்சுக்கலாமே அப்படிங்கிறாங்க. இப்படி மாத்தி மாத்தி பேசுகின்ற சத்தம் கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லமாக கடிந்து கொண்டார்கள். கூமு அன்னி, என்ன ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்து கொண்டார்கள். கடிந்து கொண்டு விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு 3 உபதேசங்களை செய்தார்கள். ஒன்னு சொன்னாங்க, இந்த அரபு தீபகத்திலிருந்து இனிமேல் யகூதிகளுக்கோ யூதர்களுக்கோ முஷ்ரிக்குகளுக்கோ இடமில்லை, இனிமேல் இந்த எல்லைக்குள் அவர்கள் வரக்கூடாது, அதில் கவனமாக இருங்கள். இரண்டாவது சொன்னாங்க,
இப்பொழுது எப்படி வெளிநாடுகளிலிருந்து தூதுக்குழுக்கள் வருகின்ற பொழுது நான் அவர்களை கவனித்துக் கொள்கின்றேனோ, கண்ணியப்படுத்துகின்றேனோ, அதே போன்று நீங்களும் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். மூன்றாவது விஷயம், அதுல 3 தகவல் வருகிறது. இதை சொன்னார்களா, இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், அல்லது இன்னொன்றாக இருக்கலாம் என்று. ஒன்று, வேதத்தையின் வழிமுறையையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று, அல்லது ஹஸரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு படையில், இந்த படையை உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் முஸைலமத்துல் கذாபை எதிர்த்து படை நடத்த வேண்டும், அனுப்பி வைக்க வேண்டும் என்று, அல்லது அஸ்ஸலாத் வமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகை விஷயத்தில் கவனமாக இருங்கள், அடிமை விஷயத்தில் கவனமாக இருங்கள். இந்த 3 தகவல்களில் ஏதேனும் ஒன்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே எங்களுக்கு உபதேசமாக செய்தார்கள். இவ்வளவுக்கு மத்தியிலும், இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியம், நமக்கு சின்ன தலைவலி வந்தா, எங்களுக்கே தலைவலி வந்தா தொழுகைக்கு லீவு போடுற நிலை வருகிறது. சராசரி மனிதர்களுடைய நம்முடைய நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டம் வரைக்கும் அவர்கள் தான் இமாமத்தே செய்கிறார்கள். அன்றைய வியாழக்கிழமை லோர் அவங்க தான் தொழு வச்சாங்க, அஸ்ர் தொழு வச்சாங்க, மக்ரிப் தொழு வச்சாங்க. சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள், மக்ரிப் தொழுகையில் என்ன ஓதினார்கள், சூரத்துல் முர்சலாத்தை ஓதினார்கள் என்பது வரை பதிவு செய்யப்படுகிறது. ஆனா அதுக்கு மேல இருக்க முடியல. ஸல்லல்லாஹு வீட்டுல படுத்திருக்காங்க. சாதாரணமான வலி எல்லா நேரத்திலும் இருந்துச்சு. இப்பொழுது அவ்வப்பொழுது மயக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. மயக்கம் தெரியுது. சையதத்துனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஆயிஷா, சஹாபாக்கள் இஷா தொழுதுட்டாங்களான்னு கேட்டாங்க. இல்லை யார சொல்லுதா, உங்களுக்காகத்தான் வெயிட் பண்றாங்க. அப்படியா, கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு குளிச்சுட்டு தொழுகைக்கு தயாராக நினைக்கிறாங்க, மயக்கம் அடைஞ்சிடறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெரியுது. இதே கேள்வியை கேட்கிறாங்க. ஆயிஷாமா சொன்னாங்க, இல்லை யார சொல்லுதா, உங்களுக்காகத்தான் வெயிட் பண்றாங்க. அப்ப உடனே கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னாங்க. குளிச்சுட்டு புறப்பெல்லாம் நினைக்கிறாங்க, மீண்டும் மயக்கம். மூன்றாவது மயக்கம் தெரிந்தவுடன் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், முரு அபூபக்கரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கர் அவர்களை தொழ வைக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வைக்க சொல்லுங்க. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைய இஷா தொழுகை, வியாழக்கிழமை இஷா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வச்சாங்க. அதுக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை 5 நேரம், சனிக்கிழமை 5 நேரம், ஞாயிற்றுக்கிழமை 5 நேரம், திங்கட்கிழமை சுபுஹ் வரை 17 பக்திகள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணின் மேற்பரப்பில் வசித்த பொழுது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வைத்தார்கள். இதற்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்ற நேரம், 2 தினங்களுக்கு முன்பு, சில ரிவாயத்துகள் ஒரு நாளைக்கு முன்பு என்று கொஞ்சம் லேசா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. மதிய நேரம், லுஹருடைய நேரம், கொஞ்சம் உடம்புல ஃப்ரீயா இருக்கிற மாதிரி உணர்றாங்க. உடனே 2 சஹாபாக்கள் அழைத்தாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. என்னை தூக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி வரப்பட்டார்கள். அப்பவும் நடக்கலாம் முடியாது, தூக்கி வரப்பட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பின்னால வர பாக்குறாங்க, கையை காட்டுறாங்க, இஷாரா செய்றாங்க, அங்கே இருங்க. ஆனாலும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னை இவர்களுக்கு அருகில் உட்கார வையுங்கள் என்று. இடதுபுறத்தில் அபூபக்கர் நாயகத்துடைய இடதுபுறத்தில் ஸல்லல்லாஹு அமர வைக்கப்படுகிறார்கள். ஒரு ரிவாயத்து சொல்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொழ வைக்கின்றார்கள், உட்கார்ந்து தொழுகிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முகப்பிராக தக்பீர் சத்தமிட்டு சொன்னார்கள் என்று வரும். இது 2 தினங்களுக்கு முன்பு சனிக்கிழமை லுஹருடைய தொழுகை. அது முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிலாம் தயாராகிறாங்க பாரு, இன்னும் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களிடமிருந்த சில அடிமைகளை உரிமை விட்டு விட்டார்கள். தங்களிடமிருந்த சில ஆயுதங்களை முஸ்லிம்களுக்கு அன்பளிப்பாக வழங்கி விட்டார்கள். முஸ்லிம் அன்பளிப்பாக கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில் 7 தங்க காசுகள் இருந்தது, அதை சதகா பண்ணிட்டாங்க. இவ்வளவுக்கு மத்தியிலையும் பெரிய செல்வம்லாம் இல்லை, இருந்த 7 தங்க காசுகள் சதகா செய்யப்பட்டு விட்டது. அவர்களுடைய உருக்கு சட்டை ஒன்று யூதரிடத்தில் 30 மரைக்கால் கோதுமைகளுக்காக அடமானம் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அது பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த கொடுக்கப்பட்ட பொருளை விட அது மதிப்பிற்குரியது என்ற அர்த்தம். அதை அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியும். சிலத மொத்தத்துல எதுவுமே இல்லை வீட்டுல. எந்த அளவுக்கு வீட்டுல இல்லை அப்படின்னு சொன்னா, அன்று இரவு, அதாவது ஞாயிறுடைய பின்னேரம் திங்கள் இரவு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா வீட்டுல இருக்கிறாங்க. விளக்கு எரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. ஆயிஷா அம்மா பக்கத்து வீட்டுல கொஞ்சம் எண்ணெயை பெற்று விளக்கு எரித்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இது என்னைக்கு நடக்குது? முதல் நாள் நடக்கிறது, திங்கட்கிழமை அதிகாலை நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் தொழுகைக்கு வந்துட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இமாமத் செய்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் தொழுகைக்காக நின்றுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த வீட்டின் திரையை, வீட்டுக்கு உள்ளதான் இருக்கிறாங்க, வீட்டிற்கும் மஸ்ஜிதுக்கு மத்தியில் ஒரு திரை இருந்தது, அந்த திரையை விலக்கி பார்க்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தலைமையில சஹாபாக்கள் எல்லாரும் அணிவகுத்து தொழுவதை பார்க்கிறார்கள். ஒரு வகையான புன் சிரிப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு கேட்டா, அந்த பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் சில பேர் சொல்றாங்க, எங்களது தொழுகையை நாங்கள் முறித்து விடுவோமோ என்ற அளவிற்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டோம். நல்லா இருக்காங்க, இன்னும் நல்லாயிருவாங்க போல இருக்கு, அப்படிலாம் எங்களுக்கு என்ன வந்துச்சு, இன்னும் எந்த அளவுக்குன்னு கேட்டா சலாச இப்ப தொழுவைக்கு கூட வந்துடலாம் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உங்களுடைய தொழுகை அத்திமு ஸலாத்தக்கும் என்று கூறி இஷாரா செய்தார். நீங்க தொழுகை பூர்த்தி செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை தூங்க விட்டு உள்ளுக்குள்ள இருந்துட்டாங்க. இது சுபஹுடைய நேரம் மூமின்களே. அதற்கு அடுத்து இன்னும் நேரம் கூடுகிறது. ஒரு 8-8:30 மணி துஹாவுடைய நேரத்தின் தொடக்கம். துஹாவுடைய நேரம் கொஞ்சம் நேரம் போய்கிட்டு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதத்தினா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மகளை அழைச்சிட்டு வர சொல்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ காதுல சொன்னாங்க. அவங்க முகம்லாம் அப்படியே கவலையா மாறிடுச்சு. உடனே திருப்பி இன்னொரு தகவல் ஏதோ சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்க சந்தோஷப்பட்டாங்க, சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மனதில் அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வெளிப்படுவது அவருடைய அந்த புன் சிரிப்பின் மூலமாக தெரிந்தது. அந்த நேரத்தில் கேட்ட பொழுது சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ஸல்லல்லாஹு ரகசியமா சொல்லியிருக்காங்க, அப்ப இந்த நேரத்தில் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் சொல்ல. பின்னால கேட்ட நேரத்தில் சொன்னாங்க, ஃபாத்திமா ஏன் நீங்க முதல்ல கவலைப்பட்டீங்க, அப்புறம் ஒன்று சொன்ன உடனே சந்தோஷப்பட்டீங்க? முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இப்பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவேன் என்று எனக்கு சொன்னார்கள். அது என்னால் தாங்க முடியாமல் போனது. அதற்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் சொன்னார்கள், ஃபாத்திமா என்ன நீங்க கவலைப்பட்டீங்கம்மா, நம்ம குடும்பத்தில் நீங்க தான் என்னை முதலில் சந்திப்பீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, அதை பிஷாரத்தா எடுத்தாங்க, சுப செய்தியை எடுத்து சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் தான் நம் குடும்பத்தின் முதலாவது சந்திப்பீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்க எனக்கு அடுத்து மௌத்தாயிருவீங்கன்னு அர்த்தம். அஜத்தோட சொன்னாங்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாறு ஆச்சரியத்திற்குரிய வரலாறு. நம்ம எல்லாம் சோதனை, கஷ்டம், முசீபத்து என்னென்னலாம் சொல்றோம். பெருமானாரை விட சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் யார்? ஸல்லல்லாஹு அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அன்பியா சும்மல் அவுலியா சும்மல் அம்ஸல் ஃபல். தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் அனைத்தையும், தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை தங்களுடைய கையாலேயே தஃபன் செய்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எஞ்சி இருந்தவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். அவர்களையும் சொல்கிறார்கள், எனக்கு பின்னாடி நீங்க சீக்கிரமா மௌத்தாயிருவீங்க. 6 மாதத்திற்கு செய்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். யாரு கற்பனை கூட நீங்கள் பண்ண முடியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படக்கூடிய துன்பங்களை பார்த்துவிட்டு கொஞ்சம் கவலைப்படுறாங்க. அல்லாஹ்விடத்துல முறையிடுறாங்க, என் தந்தை இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே என்று அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க, லைஸா அலா அபீகி கர்புன் பாதல் யௌம், உங்களுடைய தந்தைக்கு இனிமேல் என்னமா கஷ்டம் வர போகிறது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, வலி, கடுமையான வலி. எந்த அளவுக்குன்னு கேட்டா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஆயிஷா மட்டும் சொல்றாங்க, அந்த நேரத்துல பகல் நேரத்துல ஹைபர்ல எனக்கு ஒரு விஷம் தோய்த்த இறைச்சி கொடுக்கப்பட்டது அல்லவா, அதை சாப்பிட்டதுனால ப்ராப்ளம் இருந்துச்சு இல்ல, அதை நான் எப்பொழுதும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், அந்த கஷ்டம் இருக்கு, இப்பொழுது என் குடலையே அது வெட்டுவதை போன்று உணர்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆயிஷான்னு சொன்னாங்க. அதனாலதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல துஆ செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அந்த நேரத்திலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு இப்படி ஆறுதல் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, இதுல என்ன இருக்கு கவலைப்படுறதுக்கு, அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரம் அப்படிங்கிற மாதிரி கருத்து. சையதனா ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரையும் கூப்பிடுறாங்க. தன் பேர பிள்ளைகளை முத்தமிடுகிறார்கள் பெருமானார். தன்னுடைய பிள்ளைகள் மீதும் பேர பிள்ளைகள் மீதும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். பேர பிள்ளைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிடுகிறார்கள். நீங்க இப்படி இருக்கணும், அவங்களுக்கு சில உபதேசங்களை செய்றாங்க. தங்களுடைய மனைவிமார்கள், நம்ம தாய்மார்களான தங்களுடைய மனைவிமார்களை அழைக்கிறார்கள். அவர்களுக்கு சில உபதேசங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து ஒட்டுமொத்த மூமின்களுக்காக சொன்னார்கள், எல்லோருக்கும் சேர்த்து அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் வமா மலக்கத் ஐமானுக்கும், நீங்கள் தொழுகையில் கவனமாக இருங்கள், என் உம்மத்தை தொழுகையில் கவனமாக இருங்கள், அடிமைகளுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொன்னார். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு செய்த கடைசியிலும் கடைசி உபதேசம். இறுதி கட்ட உபதேசங்கள் நிறைய இருக்கலாம், ஆக இறுதியிலும் இறுதி. இதற்கு அடுத்து இன்னொரு உபதேசம் வெளிப்படவே இல்லை. ஆனா அந்த உபதேச விஷயத்தை நம்ம எப்படி நடந்துக்கிறோம்னு யோசிக்கணும். தொழிலுடைய விஷயத்தில் எவ்வளவு பொதுபோக்குகள் இருக்கிறது. அடிமைகள் இல்லாமல் இருக்கலாம், பணியாளர்கள், வேலைக்காரர்கள், தமக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் இருக்கின்றார்களே, அந்த பலகீனமான மக்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம், கவனம் செலுத்த வேண்டும். இதற்கு அடுத்து தான் சக்ராத்துடைய நிலை தொடங்குகிறது. சையதுனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நெஞ்சில் சாய்த்து வைத்திருக்கிறார்கள், சாட்சி வச்சிருக்கிறார்கள்.
அப்படியே அமைதியா இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா அப்துர் ரஹ்மான் பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு சகோதரர் அபூபக்கர் சித்திக் மகனார் அப்துர் ரஹ்மான் உள்ள வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. அவங்க கையில மிஸ்வாக் இருக்கு. அரபுகிட்ட மிஸ்வாக் ரொம்ப இயல்பாக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை இந்த மிஸ்வாக்கின் மீது தொடர்ந்து படுகிறது. பேச முடியலை. ஆயிஷா சித்திகர் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த மிஸ்வாக் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையசைப்பு ஆம் என சொல்கிறது. அதை வாங்கினார்கள். வாங்கி பார்க்குறாங்க, ரொம்ப திக்கா இருக்கு, அப்படியே பல்லு விளக்க முடியாது. அதனுடைய மறுபுறத்து ஆயிஷா அம்மா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அதை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி தரட்டுமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் தலையசைத்தார்கள். ஆயிஷா அம்மா அதை மென்மையாக ஆக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்ய கொடுத்தார். மிஸ்வாக் செய்ய கொடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்கிறார்கள். ஒரு ரிவாயத்தில் நாங்கள் செய்து விட்டோம் என்றும், இன்னொரு இடத்தில் பெருமானார் வழக்கும்போது எப்படி மிஸ்வாக் செய்வார்களோ அப்படி செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்கிறாங்க. இப்பதான் இதையெல்லாம் மனசுல வச்சு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு ஒரு நேரத்தில் சொல்லுவாங்க, அல்லாஹ் எல்லாத்துக்கும் நியாமத்தில் வழங்கி இருக்கிறான், எனக்கும் நியாமத்தில் வழங்கி இருக்கிறான், நிறைய நியாமத்துகளை ரொம்ப கொடுத்திருக்கிறான். அந்த நியாமத்திலேயே மிகப்பெரிய நியாமத்து என்னவென்று சொன்னார், இந்த உலகத்தை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்த இடம் என்னுடைய வீடு. என்னுடைய வீட்டில் வைத்து பெருமானார் பிரிந்தார்கள். என் மடியில் என்னுடைய நெஞ்சில் சாய்ந்த நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அவங்க சொல்லுவார், என்னுடைய எச்சிலும் எம்பெருமானார் எச்சிலும் ஒன்று சேர்ந்திருந்த நேரம் அந்த நேரம். மிஸ்வாக் செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிஸ்வாக் செஞ்சுட்டு மிஸ்வாக் எடுத்து கீழே வைக்கிறாங்க. சரியான சக்கராத்துடைய, அதனாலதான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பக்கத்துல தண்ணீர் இருக்கு, அதுல கை வைக்கிறாங்க, முகத்தை தடவுறாங்க, முகத்தை தடவிக்கிட்டே இருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி சக்ராத்துன், மௌத்துக்கு சக்ராத் என்பது கட்டாயம் உண்டு, மௌத்துக்கு சக்ராத்துடைய நிலை கட்டாயம் உண்டு என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நிலையில் மிஸ்வாக் முழுமையாக செய்து மிஸ்வாக்கை கீழே வைத்ததற்கு பின்பு ஒரு ரிவாயத்தை தங்களுடைய கையை உயர்த்தினார்கள் என்றும், இன்னொரு அறிவிப்பில் தங்களுடைய விரலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தினார்கள் என்று வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தி கொண்டு உயர்த்தினார்கள். அப்படியே அவருடைய பார்வை மேல் நோக்குகிறது. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை இஷாரா செய்றாங்க, விரலை இஷாரா செய்றாங்க மேல. அவருடைய பார்வையும் மேல் நோக்கி இருக்கிறது. அவருடைய உதடுகள் முணுமுணுக்கின்றன. பெரிய சத்தம் வெளியில் வரவில்லை, முணுமுணுக்கின்றது. நான் தானே பக்கத்தில் இருக்கின்றேன், என்னுடைய நெஞ்சில் சாய்ந்திருக்கிறார்கள் அல்லவா, நான் என்னுடைய காதை மிக அருகில் வைத்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்க்கு அருகில் வைத்து நான் கேட்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் اللهم اغفر لي وارحمني والحقني بالرفيق الاعلى اللهم الرفيق الاعلى اللهم الرفيق الاعلى اللهم الرفيق الاعلى என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் உன் அருள் பெற்ற நன்மக்கள்கள், நபிமார்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவர்களோடு என்னை சேர்த்து என்ற அர்த்தம். அப்பொழுதும் பெருமானார் சொன்னார்கள், ரப்பே என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு, எனக்கு அருள் செய், யா அல்லாஹ் உற்ற நண்பனோடு சேர்த்து வை, உற்ற நண்பனோடு சேர்த்து வை, உற்ற நண்பனோடு சேர்த்து வை என்று 3 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். விரல் கீழே சாய்கிறது. எங்களை விட்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு பிரிந்து விட்டார்கள். பெருமானாருடைய வயது ஹிஜ்ரி கணக்கு பிரகாரம் 63 வயது 4 மாதங்கள் 4 நாட்கள். 63 வயது நிரம்ப பெற்று 4 நாட்கள் முடிந்த நிலை. நம்ம இன்னைக்கு ஆங்கில கணக்கில் பார்த்தா 61 வருடங்கள் தான். 61 வருடம் என்பது 63 வருடங்கள் என்பது பெரிய வருடம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திற்கு தான் இவ்வளவு பெரிய சாதனையை செய்தார்கள். தள்ளாடிய வயதில் முதுமையின் உச்சத்தில் இருந்து பிறருக்கு கஷ்டம் கொடுக்கின்ற அந்த நிலை வந்துவிடக் கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதுவும் நடந்தது. தாங்கள் மரணத்திற்கு முன்பு நோய்வாய்ப்பட்டு அதற்குண்டான சூழல்களுக்கு உண்டான தயாராகிவிட வேண்டும் என்று பெருமானார் விரும்புவார்கள். அதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஏற்படுத்தி தந்தான். தங்களுடைய உம்மத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அத்தனையும் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். யோசித்து பாருங்கள், சஹாபாக்களுக்கு எப்படி இருக்கும்? சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? எந்த இழப்பையும் தாங்கிக் கொள்பவர்கள். ஆனால் இதை தாங்குவதற்கு அவர்களால் எப்படி முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்திருப்பதை கூட தாங்க முடியாது. சௌபான் ரலியல்லாஹு ஒரு நேரத்துல கவலையோடு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, மாலக்கையா சௌபான், சௌபான் உங்களுக்கு என்னமா பிரச்சனை? யார சொல்ல ஒன்றும் இல்லை, இல்லை ஏதோ இருக்கிறது சொல்லுங்கள். அப்பதான் சொல்றாங்க, யார சொல்லலாம் என்னன்னு தெரியல, சில நாட்கள் என்னை ஒரு கவலை வாக்கி விதைக்கிறதுன்னு சொன்னாங்க. என்ன கவலை? எல்லாரும் மௌத்தாகத்தான் போறோம், நாங்களும் மௌத்தாயிருவோம். அல்லாஹ் நமக்கு நாளை மறுமையில எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பான். நீங்க உயர்ந்த நபி சொர்க்கத்தில் இருப்பீங்க, நாங்க எங்க இருப்போம்? அவங்களுடைய பணிவின்
உச்சம். நாங்க எங்க இருப்போம்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நாங்களும் சொர்க்கத்தில் இருக்கலாம், அல்லாஹ் நசீபை தருவார். அப்படி தந்தால் கூட நீங்கள் எங்கோ இருப்பீர்கள், நாங்கள் எங்கோ ஒரு மூலையில் தானே இருக்க வேண்டியது இருக்கும். ஆனா என்னுடைய இயல்பு உங்களை பார்க்காம இருக்கவே முடியாது. வீட்டுக்கு போயிட்டா கூட திருப்பி வந்து உங்களை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷமே வரும். இதுதான் இந்த உலகத்தின் என்னுடைய நிலை. இப்ப எனக்கு அடிக்கடி மறுமையை பற்றி சிந்தனை வருகிறது. மறுமையுடைய நிலைகள் இப்படி ஆச்சு. இந்த நேரத்தில் மறுமையில் சொர்க்கத்தை நபியை நான் பார்க்க முடியவில்லையானால் என் வாழ்க்கை எப்படி நிம்மதியாக இருக்கும் என்ற அச்சம் என்னை வாட்டி விதைக்கிறது. இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இருக்கிறார். என்ன சொல்றது? அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தார். யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்கள் எதற்காக அவர்கள் கவலைப்பட வேண்டும்? நபிமார்கள், சித்தீக்கீன்கள், ஷுஹதாக்கள் கூட இருப்பார்கள் என்று சொல்லுங்கள் என்ற வசனம் வருகிறது. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சில பேர் கேட்டாங்கல்ல, யார் ரசூலல்லாஹ் கியாமத் நாள் எப்போ வரும்? அது வந்து நீங்க தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க, அதுக்கு தயாரா இருக்கீங்களா? யார் ரசூலல்லாஹ் அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை, ஆனா இன்னி உஹிப்புல்லாஹ் வ ரசூலஹ், உங்களை நேசிக்கின்றோம், நீங்கள் காட்டி தந்த ரப்பை நேசிக்கின்றோம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப், நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்கள் கூட சொர்க்கத்தில் இருப்பீர்கள். முஃமின்களே, இப்படிப்பட்ட சஹாபாக்கள் எம்பெருமானார் முற்றிலும் விட்டு பிரிந்து விட்டார்கள். இனிமேல் இந்த மண்ணின் மேற்பரப்பில் அவர்களை பார்க்க மாட்டோம் என்று சொன்னார். எப்படி நிம்மதி இருக்க முடியும்? வரலாறு சொல்கிறது, மதீனாவின் வரலாற்றை எழுதினார். ஒன்று சந்தோஷத்தின் உச்ச நாள், இன்னொன்று துக்கத்தின் உச்ச நாள். சந்தோஷத்தின் உச்ச நாள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்குள் நுழைந்த நாள். துக்கத்தின் உச்ச நாள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு மறைந்த நாள். ஒன்று சந்தோஷத்தின் உச்சம், இன்னொன்று துக்கத்தின் உச்சம். ஒரு பக்கத்துல பெரிய குழப்பங்கள், ஜீரணிக்க முடியல, புரிய முடியல, விளங்க முடியல, கஷ்டமா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்காக எவ்வளவுக்கு சஹாபாக்களை தயார்படுத்திக்கிட்டே வந்திருக்கிறாங்க. திடீர்னு போகல, இன்டைரக்டாவும் டைரக்டாவும் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் புரிய முடியவில்லை. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சில முனாஃபிகீன்கள் சொல்கின்றார்கள் பெருமானார் இறந்து விட்டார்கள் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்க போனாங்கல்ல, அது மாதிரி பார்த்துட்டு வருவாங்க. அவங்களும் 40 நாள் ஆச்சு. அப்ப இருந்த மக்கள் நினைச்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயிட்டாங்கன்னு. வந்தாங்களா இல்லையா? இதை போன்ற நபியும் வருவார்கள். இப்படிலாம் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க வந்து அதை பின்னாடி பாருங்க, உங்களை மௌத்தாக்குறாங்களே இல்லையா பார்ப்போம். இப்படி பேசுகின்ற அளவிற்கு உண்டான ஒரு சூழல். பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த நேரத்தில் அந்த இடத்தில் இல்லை. தகவல் கேள்விப்படுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர் அழுதுகிட்டே வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்த்தையும் பேச நேரடியாக வர்றாங்க. தங்களுடைய மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் மூடப்பட்டு இருக்கிறார். நேரம் உள்ள வந்தாங்க, திறந்தாங்க, துணியை திறந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார். சில வார்த்தைகள் பேசினார் என்று வருகிறது. அது விளக்கம் சொல்வதற்கான நேரம் இல்லை. முத்தமிட்டார்கள். கண்ணில் இருந்து கண்ணீர் மாலை மாலையாக உதிர்கிறது. அப்படியே சமாளிச்சுட்டு வெளியே வந்தான். வெளியே வந்துட்டான். வெளியே வந்துட்டு சஹாபாக்கள் எல்லாம் கவலையா இருக்கிறாங்க. உமர்தான் போன்றவங்க ஒரு மாதிரியா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை சுற்றி ஒரு கூட்டம் நிற்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர்தான் சொன்னாங்க, உமர் வாங்க அப்படின்னா. அவங்க புரிகிற நிலையில இல்லை, புரிகிற நிலையில இல்லை. உட்காருங்கன்னு சொன்னாங்க, உட்கார மனநிலையில இல்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நேரம் மஸ்ஜிதுக்கு வந்தாங்க. எல்லா சஹாபாக்களும் அப்படியே பின்னாடி வந்துட்டாங்க. வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு சொல்றாங்க, வித்தியாசமான வார்த்தைகள் பேசுறார். மன்கானையாவது எவ்வளவு கவலை உள்ளத்துல இருக்கும். பைத்தியமா இருக்க வேண்டுமானார் அபூபக்கர் ரலியல்லாஹு பைத்தியமா இருக்க வேண்டும். அவங்களுக்கு அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு உறவு, அது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அடுத்து பொறுப்பாளர், அப்படிலாம் தைரியம் இருந்து விடக் கூடாது என்பதற்காக ரப்பு தைரியப்படுத்துகிறான். ஸல்லல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மன்கான யாபுது முஹம்மதன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் வணங்கி இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இறந்து விட்டார்கள். மன்கான யாபுதுல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் ஃபஇன்னஹு ஹய்யுல் லா யமூத், அல்லாஹ்வை வணங்கியவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் எப்பொழுதும் நித்திய ஜீவன். அப்படி சொல்லிட்டு குர்ஆனுடைய வசனத்தை சொன்னாங்க, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபஇம்மா தௌகுதிலன் கலபத்தும் அலா அகாபிக்கும் வமன் யன்கலிபு அலா அகிபைஹி ஃபலன் யதுர்ரல்லாஹ ஷைஆ என்ற வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். இந்த வசனம் சொல்வது, இந்த வசனம் இன்னைக்கு வந்த வசனம் அல்ல, உஹதிற்கு பின்பு இறங்கிய வசனம். இந்த வசனம் சொல்லுகின்ற கருத்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல்,
இதற்கு முன்பு பல ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள், போயிருக்கிறார்கள். அந்த ரசூல் இறந்து விட்டாலோ அல்லது ஷஹீதாக்கப்பட்டு விட்டாலோ நீங்கள் பழைய நிலைக்கு திரும்பி விடுவீர்கள், அப்படி திரும்பினால் உங்களுக்கு தான் நஷ்டம் என்று அல்லாஹ்வுடைய வசனம். இது பல ஆண்டுகளுக்கு முன்பு இறங்கிய வசனம். சஹாபாக்கள் சொல்றாங்க, சையதுனா அபூபக்கர் சித்திக் அந்த வசனத்தை சொல்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் அப்பொழுதுதான் அந்த வசனத்தை கேட்பதை போன்று தெரிகிறது. அல்லாஹ் அப்பொழுதுதான் கேட்பதை போன்று தெரிகிறது. இதை சொல்லிக்கிட்டு இதை சொல்றாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு நிலையை பார்த்தவங்க இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தகவல் சொல்வாங்க. உமர் தான் சொல்றாங்களா, அது வரைக்கும் தைரியமா தான் இருந்தேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த உரைக்கு பின்பு நான் தெரிந்து கொண்டேன், நான் உண்மையை புரிந்து கொண்டேன். எப்பொழுது உண்மையை புரிந்து கொண்டேனோ தகில்லு ரிஜ்லாய், எனது கால்கள் இடற ஆரம்பித்தது, நிற்க முடியல, நடக்க முடியல, நான் கீழே சாய்ந்து விட்டேன். அது வரைக்கும் நான் வேறொரு சிந்தனையில இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மையை புரிந்தவுடன், யதார்த்தத்தை விளங்கி கொண்ட பொழுது என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, என்னால் நிற்க கூட முடியவில்லை என்று செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வான். இது அந்த நேரத்தின் சூழல். இப்படி சஹாபாக்களை தேற்றி விட்டு ஆறுதல் படுத்தி விட்டு உண்மைகளை விளங்க செய்கின்றார்கள். இந்த வசனம் சஹாபாக்கள் ஒருவர் சந்தித்துக் கொள்கின்ற பொழுதெல்லாம் இந்த வசனத்தை தான் பரிமாறிக் கொள்கிறார்கள். இதுதான் அவர்கள் எல்லோருக்கும் யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுத்தது, அந்த சூழலை உருவாக்கியது. இதற்கிடையில இப்ப விளங்கிருச்சு, உண்மை தெரிஞ்சிருச்சு. இதற்கடுத்து யார் ஹலீஃபா அப்படிங்கிற தேவை இருக்கு. அது விஷயமாக சில பிரச்சனைகள் ஓடி பேசிக்கிட்டு இருக்கு. பேச்சுகள் வரும் அல்லவா. திங்கட்கிழமை முற்பகல் லுஹருக்கு முந்தைய நேரம், லுஹாவுடைய கடைசி நேரம், ஸல்லல்லாஹு இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நேரம், அன்று ஆரம்ப கட்ட நேரம். இதை சரி செய்வதில் கொஞ்சம் போய்விட்டது. அதற்கடுத்து ஹலீஃபாக்களை முடிவு செய்வதற்காக சில நேரம், இரவு நேரமே வந்து விட்டது. அந்த நேரத்தில் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஹலீஃபா என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்ட நிலை. அதற்கடுத்து இரவுல ஸல்லல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க, சில வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு சஹாபாக்கள் வெளியேறாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு வீட்டு பெண்கள் மட்டும் கதவை தாளிட்டு விட்டு அவர்கள் மட்டுமே உள்ளே ஸல்லல்லாஹு உடலுக்கு அருகில் அவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். மறுநாள் காலை செவ்வாய்க்கிழமை காலை நேரத்திற்கு பின்பு அடுத்த கட்ட பணிகள் தொடங்குகிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அவர்களை குளிப்பாட்டி அடக்கம் செய்ய வேண்டும். குளிக்கிறது கூட எல்லாரும் இது பண்ணல. ஸல்லல்லாஹு ட்ரெஸ் முழுமையா கலட்டப்படவே இல்லை. உடுத்தி இருந்த ட்ரெஸ்ஸோடு ஸல்லல்லாஹு குளிக்க வைக்கப்பட்டார்கள். சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு மக்கள் ஃபதுல் குஸ்ம், இவர்கள் இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையா இருந்த ஷுக்ரான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுஸ் இப்னு கௌலி என்ற 7 பேர்கள் மட்டும் அந்த ஜனாசாவுடைய பணிகளை அவர்கள் நிறைவேற்றினார்கள். குளிக்க வைப்பதற்குண்டான பணிகளை பார்த்துக் கொள்கிறார்கள். அதுல குறிப்பாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பிள்ளைகளும் புரட்டி கொடுக்குறாங்க. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு அடிமை சகோதரரும் அவங்க தண்ணி ஊத்துறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு தேய்ச்சி கழுவி விடுறாங்க. அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தேவைப்படுகின்ற பொழுது தன்னுடைய உடலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்த்து பிடித்துக் கொள்கிறார்கள் குளிக்க வைக்கின்ற நேரத்தில். அதற்கடுத்து கஃனிடப்பட்டது. தொழுகை நடைபெற வேண்டும். நம்மை போன்று ஒரே நேரத்தில் தொழுகை நடத்த முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இமாமத்து செய்ய முடியும், யார் இமாமத் செய்ய முடியாது அல்லவா. ஜனாஸா தொழுகை எப்படி நடைபெற்றது? 10 பேராக தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த ரூமுக்கு அனுப்பப்படுகிறார்கள் 10 பேர். அவர்கள் வெளியே வேண்டும். அதற்கடுத்து 10 பேர். முதலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர், அதற்கடுத்து முஹாஜிர் சஹாபாக்கள், அதற்கடுத்து அன்சாரி சஹாபாக்கள், அதற்கடுத்து பெண்கள், அதற்கடுத்து சிறுவர்கள் என்று 10 பேரா உள்ள போய் தனித்தனியா தொழுதுட்டு வந்துட்டு இருக்காங்க. கடைசியில் இரவு நேரம் வந்துருச்சு. இரவு வந்து விட்டார். இரவுடைய நேரம் வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கு. அதற்கு பின்புதான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க, அடக்கம் செய்கின்ற பொழுது அந்த மண்வெட்டிகளின் சத்தத்தை கொண்டு நாங்கள் தெரிந்து கொண்டோம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்படுகின்ற நேரம் நள்ளிரவாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்வாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் அற்புதம் தான். எல்லா பகுதியும் அற்புதம், எல்லா பகுதியும் உயர்வு, எல்லா பகுதியும் சிறப்பிற்குரியது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மறைவும் சிறப்பிற்குரியதுதான். அது மன்ம கவலையை வெளிப்படையாக ஏற்படுத்தினாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவு என்பதும் அற்புதமானது. அது யாருக்கும் அந்த நசீப் எல்லோரும் கிடைக்க வேண்டும். ஆனால் சாதாரணமானது அல்ல. கடைசி நேரம் வரை சுயநினைவை இழக்கவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல ஆயுள் காலத்தை வாழ்ந்தார்கள். ரொம்ப தள்ளாடிய முதுமை அல்ல, நல்ல ஆயுள் காலம். அதற்கடுத்த இறுதியில் ஒரு சிறிய நோய் வாய்ப்படுதல், சொல்ல வேண்டியவைகள் எல்லாம் சொல்லிவிடுதல், பேச வேண்டியவைகள் எல்லாம் பேசிவிடுதல், உபதேசம் செய்து விடுதல், கடைசி நேரம் வரைக்கும் தங்களுடைய தேவைகளை தாங்களே பூர்த்தி செய்தல், கடைசி நேரம் வரைக்கும் சுய நினைவை இழக்காமல் இருத்தல்,
கடைசி நேரத்தில் என் ரப்பை நான் சந்திக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்லுதல் என்பது இந்த உலகத்தில் எல்லோரும் விரும்பலாம், எல்லோருக்கும் கிடைக்கும் என்பது வேறு. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணமும் அவர்களுடைய மறைவும் நிறைவுமிக்க மறைவாக இருந்தது. நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியது, யா அல்லாஹ், நாங்கள் அந்த நபியின் வைப்பீர்கள், அந்த நபியை நேசிப்பவர்கள், அந்த நபியின் மீது காதல் கொள்ள தகுதி இல்லாதாலும் காதல் கொள்பவர்கள், எங்களால் முடிந்தது இதுதான். யா அல்லாஹ், எங்களுக்கு அந்த நபியை போன்று அவர்களை பின்பற்றி வாழும் நசீபை கொடு, அவர்கள் மரணத்தை போன்றே எங்களுக்கும் கொடு. மரணம் நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மௌத் என்பது ஒரு மோமினுக்கு கிடைக்கின்ற சன்மானம். அல்லாஹ் நாளைக்கு வச்சிருக்கிறதுன்னு எப்படி பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். எனவே மரணம் நமக்கு பயமானது அல்ல, ஆனால் மரணம் அது நாளை மறுமையில் சொர்க்கத்தை தரக்கூடியதாக. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹ்லிஸன் தஹலல் ஜன்னah, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு இருக்கட்டும். சுருக்கமாக சொன்னால், யா அல்லாஹ், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய நசீபை கொடுத்தாயோ அதை போன்று வாழுகின்ற நசீபையும் எங்களுக்கு கொடு, எம்பெருமானாரை போன்று மரணிக்கின்ற நசீபையும் கொடு என்று நாம் கேட்டால் நாம் பாக்கியசாலிகள் என்பதில் இருவேறு கருத்து இல்லை. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வின் அத்தனை நிலைகளையும் நாம் பின்பற்றி நடக்கும் நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஃமின்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபை தருவானாக என்று உளப்பூர்வமாக துஆ செய்தவனாக இந்த அரிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.